சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவை மரியாதையை மீறியதன் காரணமாக அவையிலிருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவைக்கு வரக்கூடாது என்று சபாநாயகர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை திமுகவின் எம்பிக்கு ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பஹல்காம் பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாகவும் அமைந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்களது பேச்சால்தான் பிரச்சனை முடிவிற்கு வந்ததாக கனிமொழி அவர்கள் கூறியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கிட்டத்தட்ட ஸ்டாலின் பெருமைகளை மட்டும் மக்களவையில் பேசுவது சரிதானா? பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பற்றி விவாதங்கள் நடத்தாமல் கோபாலபுர குடும்பத்தினர்களது பெருமைகளை பற்றி மட்டும் பேசுவது நிச்சயம் ஏற்புடையதல்ல. திமுகவை பார்த்து பாஜக பயப்படுவதாக கனிமொழி அவர்கள் மக்களவையில் பேசியுள்ளார். இதனால் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா? தமிழக மக்களுக்கு குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் கனிமொழி அவர்கள் கோபாலபுர அருமை பெருமைகளை பேசியதால் இவர் கேள்விக்கு சரியான பதிலை கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக அவையை புறக்கணிக்கும் விதமாக அவையின் நேரத்தை வீணடிப்பதாக கூறி அவையிலிருந்து 2 மணி நேரங்கள் வெளிநடப்பு செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தார். இதேபோல் மீண்டும் செய்தால் 3 நாட்கள் வரை அவைக்கு வரவேண்டாம் என்பதற்கேற்ப சபாநாயகர் பேசியிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டசபையில்தான் ஆளும் கட்சி. ஆனால் மத்தியில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட திமுகவின் எம்பிக்கள், திமுகவின் கூட்டணி கட்சிகளது எம்பிக்கள் கோபாலபுர குடும்ப பெருமைகளை பற்றி மட்டும் பேசுவதால் கேண்டீனில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு அரட்டடிப்பதாகவும் பல்வேறு புகார்களும் எழுந்துள்ளது. கனிமொழி அவர்கள் வீரவசனம் எல்லாம் பேசுவது சரிதான். அது மக்களுக்கு பயனளிக்கிறதா? கடைசியாக ஸ்டாலின் பெருமைகளை கூறிவிட்டு எங்களது முதல்வர் மருத்துவமனையில் இருந்து கூட நிர்வாகம் பார்க்கிறார், மோடி அவர்கள் என்ன செய்கிறார் என்று கேள்வி கேட்பது சரியா? கிட்டத்தட்ட நீங்களும் போடுவது நாடகம்தான் என்பதை மத்திய பாஜக இன்னும் ஒரு சில நாட்களில் அதை வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்பதையும் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கனிமொழி அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதையும் சபாநாயகர் அவையிலிருந்து 2 மணி நேரம் வெளிநடப்பு செய்ததும் சரியா என்பதையும்